அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் 1/7/2023 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 4 கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 10ல் பேஜ் நம்பர் 258 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரக பொருளாதாரம். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நபார்ட் பேங்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களுக்கு கடன் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அது போக தென் மாநிலங்களில் வந்து யார் யார் பயனடைஞ்சிருக்காங்க, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதையுமே ரீட் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி நபார்ட் பேங்க் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, ஹரிபி ஹடாவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கான டேஸ் 5 ஆண்டு திட்டத்தின் முழக்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 216 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். ஹரிபி ஹட்டாவோ என்பது இதன் லட்சியமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி புக்கில் பார்த்தோம். அப்போ இது ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறதான் கரெக்டுங்க. புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாற்றிக்கிங்க. 5ஆண்டு திட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கூகுள் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவது திட்டத்தில் இந்த ஹரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏதாவது டேட்டா வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை தப்பாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக்கில் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 6ல் பேஜ் நம்பர் 129 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11th காமர்ஸில் பேஜ் நம்பர் 98 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கியியல். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நபார்டு வங்கிக்கு கீழே மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்கும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வட்டார ஊரக வங்கிகளும். அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸில் லெசன் 11ல் வங்கிகளின் வகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெசன் வந்து கட்டாயம் படிக்கணுமா அப்படின்னா இந்த காமர்ஸில் இருக்க ஒரே லெசன் பேங்க் சம்மந்தமாக இருக்கிறது ஒன்று தாங்க. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இது 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லெசனும் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி வங்கிகள்லாம் ரிசர்வ் பேங்கோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஊரக வட்டார வங்கிகளும் நபார்டு கண்ட்ரோலில் தான் இருக்கும். மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகளும் நபார்டு கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ இடம்பெறாத பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, டேஸ் குழு இந்தியாவின் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புக்கில் சர்ச் பண்ணி பார்த்துங்க, என்னால் ஃபைன் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெல்கர் பணிக்குழு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸோ அது போக இந்த கெல்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது நிதி ஆணையத்தினோட சேர்மனாக இருந்திருப்பார். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.